பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் 8 இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக. செப்டம்பர் 13ஆம் தேதி விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய சுற்றுப்பயண விவரம் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்போம். மணிகண்டன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். மணிகண்டன் வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். தளபதி 2026 மக்கள் விரும்பும் முதல்வர் உங்கள் விஜய் என்ற பெயர்கள்ல இந்த சுற்றுப்பயணம் அமைய இருக்கிறது. 13ஆம் தேதி இந்த சுற்றுப்பயணம் துவங்க இருக்கிறது. திருச்சியில துவங்க இருக்கிறது என்ற செய்திகள் அனைவரும் அறிந்தது. அந்த விதத்துல சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கி ஒரே நாள்ல 3 மாவட்டங்கள்ல 4 இடங்கள்ல அவர் உரையாற்ற இருக்கிறார். திருச்சி, அரியலூர், குன்னம், பெரம்பலூர் ஆகிய 4 இடங்கள்ல அவர் உரையாற்ற இருக்கிறார். மொத்தமாக 7 இருந்து 8 மணி நேரத்துல சுமார் 112 கிலோமீட்டர் தூரத்தை அவர் இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக கவர் செய்ய இருக்கிறார். மொத்தமாக 4 இடங்கள்ல உரையாற்றி இருக்கிறார். திருச்சியில சத்திரம் பேருந்து நிலையம் ஏற்கனவே காவல்துறை அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை தரப்பில் இதுவரையில் அனுமதி வழங்கப்படவில்லை. மாற்று இடங்கள் குறித்த பரிசீலனை நடைபெற்று வருகிறது. மற்றபடி அரியலூர், குன்னம், பெரம்பலூர் ஆகிய இடங்கள்ல பேசுவதற்கான அந்த ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் மற்றும் பேருந்து நிலையங்கள், காமராஜர் வளைவு ஆகிய இடங்கள்ல பேசுவதற்கான அனுமதியை பெறுவதற்கு அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகங்கள்ல கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஏற்கனவே நேற்று இரவு அந்த விண்ணப்பங்களை அளித்திருக்கிறார். அவருக்கு அந்த இடங்களுக்கான அனுமதியும் பரிசீலனையில் இருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடைய சுற்றுப்பயண மேப் விவரம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. திருச்சி தொடங்கி பெரம்பலூர் வரை 112 கிலோமீட்டர், 7 இருந்து 8 மணி நேரத்துல ஒரே நாள்ல அவர் இந்த மொத்த இடத்துக்கும், அதாவது இந்த 3 மாவட்டங்கள்ல 4 இடங்கள்ல உரையாற்றக்கூடிய விவரம் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அன்றைய தினமே முதல் நாள் சுற்றுப்பயணத்தை முடித்து சென்னையில் இருக்கக்கூடிய நீலாங்கரை இல்லத்திற்கு அவர் திரும்புவதற்கும் சுற்றுப்பயணம் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் 8 இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக.